அந்த திருட்டு போயிருந்தால் உங்களை காப்பாற்றிருப்பான். மூஞ்சி பழசி நாராயணன் விளையாடாது. வாஜா வாஜா யார் தெரியலையா? நல்லா விட்டு போறடா. கரு மாறி ஊரு மாறி முத்து மாறியாக பரமேஸ்வரி படவெட்ட ரேணுகம்பா காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி ஊருக்கு புரியல முட்டா யாரது கேட்டாயே காளி தேவியடா. பார்த்து போனா வாடா அப்படின்றாயே, எதற்காக இங்க ஏன் வந்த? எதற்காக வந்த? எதுக்காக? யாரை தேடி வந்த? பிறகால்தான் என் அடகத்திலே என் ஆலயத்திலே பின்புறமாக நான் தான் அடக்கல கொடுத்திருக்கேன். ஒப்படைக்க முடியாதுடா. ஏன் தெரியுமாடா? ஏன் ஒப்படைக்கட்டும்? உன்னை பார்த்தா என் கண்களுக்கு சிறிய குழந்தை போல் காட்சியளித்தால் நீ என்ன வர பெற்ற அதை சொல்லு முதல்ல. நீ பார்த்தா குழந்தை மாதிரி காட்சியளித்தாங்க. ஆமா தம்பி சிவபாலா, இந்த உலகில் உள்ள மக்கள் அனைவரும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏமாறும் மக்கள் ஏமாறும் முறையில் ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்போம். இவளுக்கு ஏன் அம்மா தாயை என்று அழைக்கிறார்கள் எல்லாம்? ஏன் இவள் அம்மா தாயை என்று இல்ல? குழந்தை இருந்தா தான் ஒரு பெண்ணை தாயின்னு அழைக்கணும். ஆமா, ஏன் ஒரு பெண்ணுக்கு குழந்தை இருந்தா அந்த பெண்ணை தாயே அம்மா என்று சொல்லலாம். அந்த குழந்தைக்கு அவன் பால் கொடுத்திருந்தால் அந்த குழந்தையை அம்மா என்று அழைக்கலாம் அந்த குழந்தை. ஆனா இவன் குழந்தையே பெற்றுக்கல, குழந்தைகளுக்கு பாலே கொடுக்கல, ஆனா அம்மா தாயே அழைக்கிறாங்களே. என்ன காரணம் தெரியுமா? ஏன் முதல்ல விநாயகன் பிறந்தான அந்த விநாயகன் பால் கொடுத்தால? விநாயகனுக்கும் பால் கொடுக்கலை, விநாயகனும் பால் குடிக்கலை. இரண்டாவதாக முருகன் பிறந்தால பால் கொடுத்தால? முருகனுக்கும் பால் கொடுக்கலை, முருகனும் பால் குடிக்கலை. ஆனா தமிழ்நாட்டிலே தமிழ் மண்ணிலே தமிழ் மரபிலே உருவான ஒரு தமிழனுக்கு பால் கொடுத்திருக்கிறார். தமிழன் யார்? தமிழ்நாட்டிலே தமிழ் மண்ணிலே தமிழ் மரபிலே உருவான ஒரு தமிழனுக்கு பால் கொடுத்திருக்கிறார். அந்த தமிழன் திருஞான சம்பந்தன். திருஞான சம்பந்தனுக்கு பால் கொடுக்கல, ஞானப்பால் அறிவுப்பால் கொடுத்தான். ஞானப்பால் கொடுத்தால நமக்கு கொடுப்பாடா பால். திருவண்ணாமலையில் என்ன பேர் தெரியும்? என்ன பேர்? திருவண்ணாமலை ஈசனுக்கு அண்ணாமலை என்று பெயர். இவளுக்கு என்ன பேர் தெரியுமா? என்ன பேர்? திருவண்ணாமலை என்ற சக்திக்கு ஒண்ணாம் மொளைன்னு பேர். எந்த குழந்தைக்கும் பால் கொடுக்காததால், எந்த குழந்தையும் பால் பிடிக்காததால் இவளுக்கு திருவண்ணாமலை ஒண்ணாம் மொளை. ஆனால் விட்டு விட்டா நல்லது. ஆனால் அவனை விட்டு விட்டால் உங்களுக்கு நல்லது. என் பாதத்தில் மன்னிப்பு கேட்டால் சில காலம் என் நாட்டில் விளையாடலாம், இல்லையால் கடைசியாக என் கருத்தாலே முடியும். ஒரு ஆண்மகன் விழ வேண்டும். உன் பாதத்தில் நான் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண் பிள்ளை ஜான் பிள்ளையாலும் ஆண் பிள்ளை என்ன சமம் தெரியுமா? ஜான் பிள்ளையாலும் ஆண் பிள்ளை சிங்கத்திற்கு சமம். சிங்கத்திற்கு சமமான ஒரு ஆண் மகனே என் பாதத்தை தொடு சொல்லியே. முழங்காலை எழுந்து முழங்காலை பிடித்து எழுந்திருக்கக்கூடிய ஒரு கேவலமான பெண்ணை பார்த்து அது காட்சி வாசி வீட்டு
நல்லா உத்து பாருங்க. நாங்கள் இருவரும் நாராயணனை அழிப்பதற்காக தாங்க வந்தோம். அப்படியா? ஆனால் எந்த கரத்தால் நீ சாக போகிறாய்? அப்படியா? மூணு கரத்தால் நான் சாக போகிறேன். தலைவர் புத்தல் பரமன் மூர்த்தியின் தலைவர் ஆமா. ஈசனிடத்தில் எப்பப்பட்ட வரவாகணும் தெரியுமா? எப்பேற்பட்ட வரம்? என் எதிரியிடத்திலே சபர் செய்யும் நேரத்தில் நான் என்ன உருவெடுக்கின்றேன்? உருவை எடுத்து அந்த எதிரியை கொல்ல வேண்டும். நான் என்ன உருவெடுக்க போறேன் தெரியுமா? எப்பேற்பட்ட உருவெடுக்க போறேன் தெரியுமா? எப்பேற்பட்ட உருவெடுக்க? சிங்கமாக உருவெடுக்க போகிறேன். சிங்கமாக உருவெடுத்து உன்னை கடித்து குதிரை சாகடிக்க போகிறேன். அப்படியா? உண்மை. வீரபாலன் மிக வீரம் பலமடைத்தவன், வரங்களை பெற்றவன். அதே சமயத்தில் அவனை கொல்லக்கூடாது என்று என்னுடைய பக்தன் பிரபாவன் என்னுடைய வரம் கேட்டிருக்கான். இப்போது அவன் வரம் பெற்ற பலத்தால் இப்போது சிங்க வாகனமாக வந்திருக்கின்றான். ஆனால் அவனை கொல்லாது அவனை துணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவனை சிங்க வாகன தேவியாக ஏற்றுக்கொள். அப்படி ஆகட்டும் என்றா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, அவர் இருக்கிறாரே சிவபாலன். தேவாலயம் 5 தலை நாகமாக வடிவெடுத்து விட்டான். எடுத்து விட்டான். அதனால் உங்களுடைய ஆலயங்களுக்கு நிரந்தர முறையாக அவனை ஏற்றுக்கொள். அப்படி ஆகட்டும். 5 தலை நாகத்தை நிரந்தர முறையாகவும் சிங்கவாகனம் எடுத்த வீரபாலன் சிங்க வாகனமாகவும் அண்ணா, நீ சொல்லும்போது கண்டிப்பாக இதுவரையும் இவர் சிங்கரமாகவும் இந்த நாகமாகவும் நான் இப்பதை ஏற்றுக்கொள்ளேன்.